அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பழைய ஒரு வீடியோ காணொலியில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சற்று பார்த்துட்டு வந்துடுவோம். சந்தை சப்ளை டிமாண்ட், இப்போ மேலேருந்து ஒரு பொருள் விலை வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னா அதுக்கு சப்ளையை விட நம்மளுக்கு டிமாண்ட் குறைவு அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் விலை உயர்கிறது அப்படின்னா நம்மளுக்கு டிமாண்ட் சப்ளையை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதன் போக்குவரத்து தான் நம்மளுடைய சந்தையோட விலையின் மாற்றங்களின் மிக முக்கியத்துவமாக இருக்கிறது அப்படின்னு தெரியும். அப்போது ஒரு விலை ஏறணும் இல்லைன்னா விலை இறங்கணும், இந்த ரெண்டு நிகழ்வு தான் நடைபெற போகுது. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு இடத்துல நம்மளுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா ஒரு இடத்துக்குள்ளே வால்டைலாக மூவ் ஆகும். ஒரு டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் கீழே மேலே கீழே மேலே இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் ஆனால் சந்தை ஒருமுக பயணமாக நடக்கணும், கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழ்முகமாக பயணம் நடக்கும். அப்போது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயோ இல்லை சின்ன சதுரத்துக்குள்ளேயோ இல்லாமல் அதனை வெளிப்பட்டு வெளியில் மிகப்பெரிய தூரத்துக்கு ராக்கெட் வேகத்தில் போகிறது தான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் அவுட்டில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி, அதாவது இப்போ நீங்கள் பையராக இருக்கீங்கன்னா மேல்முகமாக பிரேக் அவுட் ஆகி வேகமாக மேலே போச்சுன்னா ஒரு சின்ன நிமிடத்திலேயே, குறைந்த நிமிடத்திலேயே என்ன ஆகும்னா நீங்கள் அதனுடைய ஏற்றத்தை மிக பெரிதாக எதிர்பார்க்க போகிறீங்க. இதுக்கு தான் பிரேக் அவுட் அப்படிங்கிறத அனைவரும் எதிர்பார்ப்பது. ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேல்முகமாக சென்றால் இது ஒரு வீட்டோட அஸ்திவாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது ஒரு வீட்டோட கூரைன்னு எடுத்துக்கலாம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு மேலும் கட்டிடங்கள் கட்ட முடியும். ஒரு வீட்டோட கூரை சரியில்லைன்னா அது சரிந்து விழுந்துடும். அப்போ இதுதான், அதனால தான் இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நல்லா மேலே போகணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நல்லா கீழே போகணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. இது நிஃப்டிக்கு நல்லதா அல்லது ஸ்டாக்குக்கு நல்லதா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது பிரேக் அவுட்டோட மிக முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா 5 நிமிடம் 1 நிமிடம், அதாவது இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப அதற்கு உண்டான தகுதி ஜாஸ்தி அப்படின்னா எஸ்டர்டே ஹை இல்லைன்னா எஸ்டர்டே லோ. அதே மாதிரி நம்மளுக்கு வீக்லி ஹை வீக்லி லோ. இதுவே மந்த்லி ஹை ஆர் மந்த்லி லோ. இதே இயர்லி ஹை இயர்லி லோ. இதற்கு இந்த மாதிரி பிரேக் அவுட்டுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். அப்போது இண்டெக்ஸை பொறுத்தவரை இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது தினமும் டெய்லியும் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. ஏன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்குகளோட கூட்டுத்தொகை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மாணவராக நம்ம மாறுறோம் அப்படின்னா, இப்போ போய் நான் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறேன் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் ஆங்கிலம் இருக்கும், அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு இருக்கும், அடுத்தது அறிவியல் சயின்ஸ் இருக்கும், அடுத்தது சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் இருக்கும். இந்த 5 பாடத்திட்டங்களோட கூட்டுத்தொகையாக தான் நம்ம பார்ப்போம். இந்த 5 பாடத்தோட கூட்டுத்தொகை தான் நம்ம இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதுபோல் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 நிறுவனங்களோட கூட்டுத்தொகை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த நிஃப்டி 15 பார்த்தோம்னா இதில் 50 நிறுவனங்களோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 14 நிறுவனங்கள் கடந்த வர்த்தகத்தில் ஏறுமுகமாகவும் 36 நிறுவனங்கள் இறங்குமுகமாகவும் இருந்துட்டு ஒரு நிறுவனம் மாற்றமின்மையாக நம்மளுக்கு முடிஞ்சிருக்காங்க. அப்போ கூட்டுத்தொகை 50. அப்போது 50 நிறுவனங்களோட ஏற்ற இறக்க பிரதிபலிப்பு தான் நிஃப்டி. அப்போ சப்போஸ் நம்மளுக்கு நிஃப்டியில் ஒரு ஸ்டாக் நல்ல ஏற்றமும் ஒரு ஸ்டாக் வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்
இறக்கிட்டாங்கன்னா இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்னா சரிசமமாக இருக்கும், ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது. ஆனால் இது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நீங்கள் ஏறுமுகத்தில் இருக்கிற ஏறுமுக ஸ்டாக்கையும் இறங்குமுகத்தில் இருக்கிற இறங்குமுக ஸ்டாக்கையும் நீங்கள் பண்ணியிருந்தால் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அதனுடைய பலனை அனுபவித்திருக்கலாம். அப்போது இண்டெக்ஸு வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அதிகமான பிரேக் அவுட்ஸ், நீங்கள் பிரேக் அவுட்டோட ஸ்ட்ராட்டஜியை இண்டெக்ஸ்குள்ளே நீங்கள் பதிவு செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதிகப்படியான முறை தவறாக போகக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால் இண்டெக்ஸ் ஸ்டாக் அப்படிங்காது, தனித்துவமான அவங்களுக்குன்னு உண்டான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு, இப்போ எல்டி இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை பார்த்தீங்கன்னா 234 புள்ளிகள், அதாவது 1.17% இறங்கியிருக்கு. ஆனால் எல்டி தனிப்பட்ட முறையில் 4% அருகாமையில் ஏறி இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பாருங்கள். அதாவது இறங்க முகத்துலையும் கூட ஒரு ஸ்டாக் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதே இறங்க முகத்தில் பாருங்கள், இண்டெக்ஸ் இறங்குனதோ 1.17%, ஆனால் இன்ஃபோசிஸ் நிறுவனம் மட்டுமே கிட்டத்தட்ட 8% பக்கம் இறங்கியிருக்கு. அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வர்த்தகத்தில் வந்துட்டு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடியது குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைப்போம், அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போயிடும். ஆனால் அதுவே ஸ்டாக் தனித்துவமானது, அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி அவர்களுக்கு மட்டுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமான பிரேக் அவுட் சக்ஸஸ் அப்படிங்கிற, நீங்கள் பிரேக் அவுட்டுக்குன்னு ஒரு சக்ஸஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸில் அதில் கிடைக்கக்கூடிய பலன் குறைவு, ஸ்டாக்கில் அதிகப்படியான இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் இந்த செட்டப் நம்மளுக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவாங்க, வெப்பேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இதை டெஸ்க்டாப் டெர்மினல்னு சொல்லுவாங்க, டெஸ்க்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இதில் என்னென்னா இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு தெரியலாம், ஓப்பன் ஹை லோ இந்த மாதிரி தெரியும். ஆனால் வெப்பேஜில் மொபைல் ஆப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்டது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அதனுடைய தகவல் வேணும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் தான் டெப்த் ஓப்பன் ஆகும், அதனுடைய ஹை லோ டேட்டாஸ் தெரியும். இந்த மொபைல் ஆப் இந்த வெப்பேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் அவசர சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடியதான். இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர், அதாவது சந்தை தான் முக்கியம் அப்படின்னு வர்த்தகம் செய்பவர்களுக்கு அது உகந்ததாக இருக்காது. அது நம்மளுடைய அசாதாரண சூழ்நிலையோ ஒரு அபாயமான சூழ்நிலையிலையோ எங்கேயாவது வெளியில் இருக்கும்போதும் கூட நம்ம பின்பற்றக்கூடிய வாய்ப்புக்கு தான் மொபைல் ஆப். ஆனால் அதன் படி நம்ம நிறைய தகவல்கள் பெற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜில் உங்களுக்கு ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், பிட் ரேட், ஆஸ்க் ரேட், நெட் சேஞ்ச், இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அப்போது இது அனைத்துமே உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் தான், அந்த டெர்மினல் தான் கிடைக்கும். அதனால் அதனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு நம்மளை வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ நான் ரிலையன்ஸ் ஷேர் எடுக்கிறேன்னா இதில் ஃபியூச்சர் ஸ்டாக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி ரிலையன்ஸை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ ரிலையன்ஸோட ஃபியூச்சரை நான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இதனுடைய ஆப்ஷன் ஸ்டாக். இப்போ ரிலையன்ஸோட 2500னா 2500 அதனுடைய அருகாமையில் இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்குமே நான் உடனடியாக ஆட் பண்ணிடவே முடியும். அப்புறம் உடனே அதனுடைய போட்டியாளர்களையும் அப்படியே நான் பார்த்தீங்கன்னா அப்போ அனைத்து தகவலும் நமக்கு கிடைச்சாச்சு. அப்போ யாரை நான் போட்டியாளராக எடுக்க போகிறேன், இப்போ 2500 இருந்தால் நான் 2500 காலையும் 2500 புட்டு தான் இதனுடைய சமநிலை ஏடிஎம் போட்டியாளர்னு சொல்லுவாங்க. இதுவே 2550 ரிலையன்ஸ் இருக்குன்னா நான் 2550 காலும் எடுக்கலாம், 2550 புட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா 2000 கால் 3000 புட் அப்படி எடுக்கலாம். இல்லையா 2500 கால்
2600 புட் அப்படி எடுக்கலாம். இல்லை 2500 புட் ஆப்ஷன் 2600 கால் ஆப்ஷன் போட்டியாளராக எடுத்து நான் சந்தையில் உடனடியாக நான் எல்லைகளை கணிக்கக்கூடிய வாய்ப்புக்கு முடியும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னா அடுத்து இருக்கிற ஐடிஎம்ல இருந்து ஓடிஎம் நோக்கி இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் ஹை கட் ஆனால் இவங்களும் ஹை கட் ஆகணும். ஆனால் இவங்கெல்லாம் ஹை கட் ஆகலைனால அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து வீடியோ பதிவுகளாக கொடுத்துருக்கோம். ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணணும்னா என்னென்ன அப்படின்ட்டு இதெல்லாம் வரைபடமே நீங்கள் பார்க்காமையே உங்களால் எளிமையாக இந்த ஸ்டாக் வந்துட்டு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை உங்களால் கணிக்க முடியும். அதனால் இதனை நீங்கள் ஆய்வு செய்து முற்படுங்க. இண்டெக்ஸ் பிரேக் அவுட்டை விட ஸ்டாக் ஆப்ஷனுடைய பிரேக் அவுட், நீங்கள் பிரேக் அவுட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா அது அதிகமாக ஸ்டாக் ஆப்ஷனில் வந்துட்டு உபயோகமாகும். இண்டெக்ஸில் வந்து அதனுடைய பயன்பாடு குறைவாக இருக்கும், தாக்கம் கொடுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா தினம் தினம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இண்டெக்ஸில் இருக்காது. ஆனால் ஸ்டாக்குக்கு அப்படி இல்லை, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறது படிக்கிறதோ அதனை மேற்கொள்ளுங்கள். முடிந்த அளவு இண்டெக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வர்த்தகம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் உங்களால் சாதிக்க முடியல அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனில் உங்களுடைய எண்ணங்களை உங்களோட ஆய்வை உட்படுத்துங்க. அதில் ஏதேனும் நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் பிரேக் அவுட் நடந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பின்பற்றுங்க. அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான குறைந்தபட்ச நேரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதற்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது, நம்ம பரிந்துரை பண்ணுறதில்ல, இருந்தாலும் இதை ஆய்வு செய்யுங்கன்னு ஒரு பரிந்துரை நம்ம கொடுக்குறோம். அது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். உங்களோட ஆய்வில் இதை ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.